ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு இங்கிலீஷ் ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி படமாக தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட்பி. இது பேசிக்காக ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி படம். இதில் லூசி லெட்பி அப்படிங்கிற ஒரு நபர் அவங்களுடைய கதையை பற்றி பேசுனது தான் இந்த டாக்குமெண்ட்ரி ட்ராமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த லூசி லெட்பி இருக்காங்கல்ல, அவங்க 1990 பிறந்தவங்க. இன்னைக்கு டேட்டில் அவங்களுக்கு 36 வயசு ஆயிடுச்சு. ஆனால் சம்பவம் நடந்தப்ப 2015-16 அந்த வாக்கில் ஒரு 25-26 வயசு நிரம்பிய ஒரு நபர். அவங்க கவுண்டஸ் ஆஃப் செஸ்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்த ஒரு லேடி. ஆனால் இவங்க டியூட்டியில் இருந்தப்ப அடுத்தடுத்து பல பச்சை குழந்தைகள் மர்மமான முறையில் அங்கே மரணிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபைல் ஆகுது. இது ஒரு குழந்தை 2 குழந்தைன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 7 குழந்தைகளுக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு 7-8 குழந்தைகளை ஒரு கொலை முயற்சி அவங்க மேலே, அந்த சின்ன குழந்தைகள் மேலே, பச்சிலம் குழந்தைகள் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம லூசி லெட்பி தான் அப்படின்னு சொல்லி 2018 போய் நேர லூசி லெட்பியை அவங்களுடைய வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணுது போலீஸு. அங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறாங்க. உண்மையாகவே இந்த வழக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி பேசின ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி படம் தான் இது. இதை டாமினிக் செவியர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இயக்கியிருக்காப்புல. நான் சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி படம் தான் இது. அதனால இதுக்குள்ள வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் உண்மையான கதாபாத்திரங்களே, எதுவும் நடிச்சவங்கெல்லாம் கிடையாது. 2 பேருக்கு மட்டும் ஒரு வேலைகளை பண்ணியிருக்கு இந்த டீம். அதாவது ஒரு சின்ன குழந்தை, அதாவது அந்த குழந்தை உயிரோட கிடையாது, அந்த குழந்தையுடைய அம்மாவாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகட்டும், இந்த லூசி லெட்பியுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகட்டும், இந்த 2 பேர்த்துக்கு அந்த முகத்தை மட்டும், அந்த 2 பேருடைய முகத்தை மட்டும் ஏஐல லைட்டா இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சில சீக்ரெசி விஷயங்களுக்காக அது வெளியே எதுவும் போயிடக்கூடாது, பர்சனல் ஐடென்டிட்டி எதுவும் ரிவீல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 2 பேரை மட்டும் ஏஐல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்கள், அதாவது இந்த வழக்குக்குள்ள இன்வால்வ் ஆன கதாபாத்திரங்களாகட்டும், இதை லூசி லெட்பியை வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாகட்டும், கோர்ட்டில் காட்டப்படுற ஒரு சில நபர்களாகட்டும், லாயர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இதில் வர்றது எல்லாமே ரியல் லைஃப் நபர்கள் தான். அதனால் நடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதில். இதே மாதிரி இதுக்கு முன்னாடியே இந்த லூசி லெட்பியுடைய கதையை வச்சு ஒரு சில ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. இதில் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்கு, ஒரு சில மைனஸ் இருக்கு. ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பல ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ்ல கூட வைக்கப்படாத ஒரு சில ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ், லைவ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே இதுவரைக்கும் வெளியவே டிவி நியூஸ்ல கூட பிரேக்கிங்காக எங்கேயும் போகாத ஒரு சில லைவ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரி படத்துல வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க இதுல ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெளியான ஒரு சில ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ்ல உண்மையாகவே லூசி லெட்பிக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சப்மிட் பண்ணப்பட்டுச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய டீடைலிங் பண்ணியிருந்தாங்க ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ்ல. இதுல கொஞ்சம் ஒரு மேம்போக்காக ஒரு ஓவர்வியூவாகத்தான் இதுல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள சொல்லப்படுது. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இது ஒன்று தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வெளியான அந்த ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி எல்லாம் பெருசாக பார்த்ததில்லை. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதா அதனால நம்ம சொல்ல முடியும். இதை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் எந்த ஒரு ஸ்பாய்லரோ இல்லை சஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உடச்சிடவே இல்லை. இந்த படம் ஆரம்பிச்சு முதல் சீனே நேர லூசி லெட்பியை போய் வீட்டில் போலீஸ் அரெஸ்ட் பண்ற அந்த லைவ் ஃபுட்டேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் சீன். அதனால நமக்கு முதல்லயே அந்த பொண்ணு ஏதோ பெருசா தப்பு பண்ணிருச்சு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஆரம்பத்திலே தெரிஞ்சு போயிடுது. உண்மையாகவே இதை இவங்க பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இன்னைக்கு வரைக்கும். அது ஏன் அப்படின்னு இன்னும் ஃபர்தரா பேசினா கண்டிப்பா ஸ்பாயிலர் ஆயிடும். நீங்க அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டா ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி எப்படி பிரசன்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக நீட்டாகத்தான் இந்த டீம் பிரசன்ட் பண்ணியிருக்கு. இவங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் லூசி லெட்பிக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எவிடன்ஸ் ஆகவோ இல்ல விட்னஸ் ஆகவோ சரண்டர் பண்ணப்பட்டது இல்ல அங்க வந்து சப்மிட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கூட ப்ரொசீட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைச்சிருக்குமோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு வந்தது. மற்றபடி தாராளமாக நீங்க பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இதுல எதுவுமே கிடையாது. இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியாயிருக்கு. எனக்கு பொதுவாக என்னைக்குமே இந்த ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் மேல ஒரு தீராத காதல் ஒன்று உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி நம்ம சொல்லும் போதே ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதாவது நான் சொல்றதெல்லாம் 97, 98, 2000 அந்த வாக்குல விஜய் டிவியை திடீர்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அதில் ஓடும். 1996 லாஸ் ஏஞ்சல்ஸ் பாலத்திற்கு கீழே எரிந்த நிலையில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது, எந்த ஒரு தடையுமும் இல்லை, FBI குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி கடைசியாக மொத்தத்தையும் பாருங்கள் மெடிக்கல் டிடெக்டிவ்ஸ் அப்படி பயங்கர ஒரு ப்ரோக்ராம். வாயை நீ போயிட்டு வெளியே வர்றது கூட தெரியாத அளவுக்கு வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த ப்ரோக்ராம். எனக்கு அந்த டைம்ல இருந்து அந்த மாதிரி கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
அதனாலேயே இந்த டாக்குமெண்ட்ரியும் ஒரு நல்லதாக இருந்தது, சூப்பராக செட் அவுட் பண்ணி அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. அதனால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒரு டீசென்ட் வாட்ச்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஏமாத்தாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி தான் இது. பார்க்கணுங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கலாம். என்ன மாதிரியா அந்த மாதிரி வாயப்பழந்த ஆளுகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. 1.5 மணி நேரம் சின்ன படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.